இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சிட்டு தான் இருந்தேன். அது வேற யாரும் இல்ல, சாரா தான். ஆனா அது இவங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்கேஜ்மெண்ட்டுக்கு விஷ் பண்ணி ஹக் பண்ணாங்க. எங்க பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவன் எப்பவுமே எங்க பேச்ச மீறி நடக்கவே மாட்டான். பெரியமா, நீ வந்ததுல இருந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நடந்துட்டு இருக்க நிச்சயத்துல இன்னொரு தடவை குழப்பத்தை உண்டாக்குன அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது. அண்ணாமலை, சாரிமா, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல. என் பையன் எப்பவும் தப்பு செய்ய மாட்டான். நான் அவனை அப்படி வளர்க்கல. நீ வீட்டுல சாதாரணமா கிளம்புறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. வேணாம், வேற யாரையாவது அனுப்பு. அவ்வளவுதானே. பேசாம வெண்ணிலாவை போய் எத்துக்கணும் வர சொல்லுங்க. அக்கா, அவதானே பொண்ணு. என்னது பொண்ணா? ஒண்ணு அவதானே பொண்ணுக்கு தோழி. அவ எப்படி போக முடியும்? அதானே. ஆமா ஆமா, அததான் சொல்ல வந்த. சாரிங்க மங்கா. ஒண்ணு பண்ண, நீயே போய் அந்த செயினை எடுத்துட்டு வந்துற. நீ போனா சீக்கிரம் வந்துருவ. உன்ன மாதிரி யாராலையும் ஃபாஸ்டா போயிட்டு வர முடியாது. ஐயா, நான் நடக்குது. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். நான் எப்படி மாமா போக முடியும்? என்னால எல்லாம் முடியாது. வேற யாரையாச்சும் அனுப்பி வைங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, நிச்சயத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம்ல. போயிட்டு வாங்கக்கா. என்ன வரும் யோசிக்கிற? இல்ல சாரா, அவகிட்ட பேசினா பிரச்சனை பெருசாயிடும். வேற ஏதாவது தான் யோசிக்கணும். எப்போ உன் நிச்சயம் முடிஞ்சு இந்த கல்யாணமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவேன். ஏன் வரும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? ஏய், ஏன் சார் அப்படி எல்லாம் பேசுற? சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. இது என் கழுத்துல கட்டிட்டு போய் உங்க அம்மா சொல்ற பொண்ண நிச்சயம் பண்ண. சாரா? ஆமா வருண், இந்த தாலியை இப்பவே என் கழுத்துல கட்டு. அப்புறம் வெண்ணிலா கூட உங்க அம்மா இஷ்டப்படி நிச்சயம் பண்ணிக்கோ. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் விஷயத்த சொல்லி உங்க அம்மாவை சமாளிக்கலாம். தாலியை கட்டு. கட்டு வருண். வருணுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல மூத்தவங்க நீங்க தான் இத பண்ணணும். சரிமா. வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இந்த சடங்க பண்ணணும். பண்ணுங்க. அண்ணாமலை சொல்றது சரிதான். அண்ணி, நீங்க மாலை எடுங்க.
இப்ப மாப்பிளோட அம்மாவும் பொண்ணோட அம்மாவும் மாலையை மாத்திக்கோங்க. மாலையை போட்டு சம்பந்திங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்ப பொண்ணு விட்டார், சம்பந்திக்கு சந்தனம் கொடுங்கோ. சரி, போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. சரி, வன்மதி வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா. அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிக்கோ. உட்காருமா. அம்மா, பொண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. இதோ ஒரு நிமிஷங்க. கௌதம், சித்தி நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி சித்தி. என்ன மாப்பிள்ளை முகத்துல சிரிப்பே காணும்? தங்கச்சி மட்டும் போதாதுன்னு அக்காவையும் சேர்த்து கட்டி வச்சதா சிரிப்பீங்களோ? என்ன தைரியத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்? சாராவை எப்படி சமாளிச்சாங்க? ஐயரே, என் தம்பி அமெரிக்கால படிச்சவன். அவனுக்கு அதெல்லாம் புதுசா இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. மாப்பிள்ளைக்கு மாமனார் கையால மாலையை போட்டு விடுங்கோ. மாப்பிள்ளையுடைய அம்மா இல்ல அக்கா தங்கச்சி யாராவது வந்து பொண்ணுக்கு மாலையை போட்டு விடுங்கோ. என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு